Hi friends, welcome to my Happy Home by Radhika Shivakumar YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். நான் வந்து எப்படி என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. Let's begin. L shape kitchen counter top full view பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து எது எங்க வச்சிருக்கேன் அப்படினு காமிக்கிறேன். இதுதான் என்னுடைய சிங்க் ஏரியாவில் வந்து சிங்க்குக்கு லெஃப்டில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ ட்ரேயில் டிஷ்வாஷ் சோப்பு, அப்புறம் வந்து லிக்விடு, அப்புறம் ஹேண்ட் வாஷ் லிக்விட், அப்புறம் ப்ரஷ்ஷு இதெல்லாம் வந்து இங்கே ஒரு ப்ளூ கலர் ட்ரேயில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் ஒன்று இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு விண்டோ இருக்குது, பெரிய விண்டோ, டபுள் டோர் விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் வந்து நான் இங்கே ஒரு மணி பிளான்ட் ஒன்று வந்து அழகாக ஒரு க்ரீனிஷாக இருக்கணுன்றதுக்காக ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மேலே வந்து ஒரு குட்டி வாளி மாதிரி ஒன்று, குட்டி வாளியில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, இதை வந்து இந்த ராடில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு டவல் ஒன்று வச்சுருக்கேன். நம்ம ஏதோ ஒன்று வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னா நம்ம அதில் வந்து ஹேண்ட் வைப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போய் ஃபோன் பேசிட்டு வரலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு இடிக்கிற குட்டி உரல் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சிங்க்குக்கு பக்கத்தில் வைக்கும்போது நமக்கு எப்பயுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும், அதனால் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு. என் பாப்பாவுக்கு வந்து எப்பயுமே ஹாட் வாட்டர் தான் கொடுப்பாங்க. அதனால் ஹாட் வாட்டர் வந்து காய வச்சு இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் இங்கே வந்து அன்னபூரணி தாயார் வச்சுருக்கேன். ஒரு உருளையில் ஃப்ளார்ஸ் போட்டு வச்சுருக்கேன். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னபூரணி தாயாருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தான் நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் செம்பில் வந்து 2 வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். இது வந்து எப்பயுமே டெய்லியும் நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அது நைட்டு ஃபுல்லாக இந்த பாட்டிலையே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரெஸ்டீஜ் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ். இது வந்து நான் ஒரு 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து எதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா குக் பண்ணும்போது இது மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் கரண்டி அதெல்லாம் வச்சுருவேன். அப்போ வந்து நமக்கு இந்த கிளாஸும் எந்த ஒரு கிராச்சஸும் ஆகாமல் இருக்கும். அதனால் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து குக் பண்ணும்போது ஏதாவது ஆயில் ஸ்பில் ஆனாலுமே நம்ம டைல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் நான் வந்து ஒரு கிளாஸ் டம்ளருக்கு வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரும் ப்ளஸ் மயிலிறகு, எனக்கு மயிலிறகுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் மயிலிறகு வந்து அங்கே அழகாக அந்த டம்ளரில் வச்சுருக்கேன். அப்புறம் அங்கேருந்து அப்படியே ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து செவத்தில் வந்து இந்த ஹூக் ஒன்று ஸ்டிக் பண்ணி இதில் வந்து இது வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு ஸ்ட்ரெயினர் மாட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து மாவு சலிக்கிற சல்லடை அதை வந்து இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து அரிசி கழுவுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெயினர் வந்து இங்கே மாட்டி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு ரெட் கலர் ட்ரேயில் வந்து லெமன் பிழியறது, அப்புறம் வந்து கத்தி இதெல்லாம் வந்து இந்த ஒரு குட்டி ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கப்பில் வந்து பெரிய பெரிய ஸ்பூன்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி கப்பு, இந்த கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டர், சீசர், அப்புறம் ஓப்பனர், அப்புறம் நமக்கு வந்து எப்பயுமே தேவைப்படுற ஸ்க்ரூ ட்ரைவர். நம்மளுடைய குக்கர் வந்து எப்போனாலும் ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகும், அதை டைட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து தாளிப்பு எண்ணெய், நம்ம வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் வந்து நம்ம ஸ்வீட்டு காரம் ஏதாவது பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஆயிலை வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக சும்மா ஒவ்வொரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து நெய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சமையல் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் இவ்வளோதாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா
ஒரு பாட்டிலுக்கு ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி இதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுருக்கேன். எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி. நம்ம எப்பயுமே போட்டு வைக்கிற பருப்பு ஐட்டம்ஸு, தாளிப்பு பொருள் எல்லாமே வந்து இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டெய்லியுமே வந்து காஃபி குடிக்கிற காஃபி மக்ஸு, இது வந்து எப்படியும் டெய்லி மார்னிங் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால் வந்து கவுண்டர் டாப் மேலேயே நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த டின்னில் வந்து பாப்பாக்காக பிஸ்கட் போட்டு வச்சுருப்பேன். டெய்லி ஒரு 2 பிஸ்கட் சாப்பிடுவா, அதுக்காக அந்த கண்டெய்னர் அது மேலே வந்து ஒரு குட்டி டால் ஒன்று அழகுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்காக கெட்டில் ஒன்று வச்சுருக்கேன். டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே நாங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் நம்ம ஹாட் வாட்டர் குடிப்போம், அதுக்காக இந்த கெட்டில். அப்புறம் என் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் ப்ளூ லீஃப் மிக்ஸி வச்சுருக்கேன். இது ஒயிட்டுன்றதுனால சீக்கிரம் அழுக்காயிடும், அதனால் வந்து மிக்ஸிக்கு கவர் போட்டு வச்சுருக்கேன். கெட்டிலுக்கு ஏன் போடலைன்னு எனக்கு கேட்காதீங்க, ஏன்னா இப்போ தான் வாங்கினது, அதுக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கணும், அதுக்காக இன்னும் போடலை. அப்புறம் மிக்ஸிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய 2 ஜார் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் வைக்கிற லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து நிறைய எம்டி ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறம் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் சின்ன வெங்காயம், இதில் பூண்டு, அப்புறம் இதில் வந்து பெரிய வெங்காயம். அப்புறம் இங்கே வந்து ஒரு தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் எப்பயுமே வந்து இப்படி வைக்கிறத விட இந்த பொசிஷனில் வைக்கிறோம் அப்படின்னா தேங்காவுடைய லைஃப் கொஞ்சம் வரும், சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக அப்படி வச்சுருக்கேன். நான் வந்து மினிமைஸோட திங்ஸோடு தான் இங்கே வச்சுருக்கேன், ரொம்ப மினிமைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் என்னுடைய கவுண்டர் டாப்பில் அதிகம் திங்ஸ் இருக்காது, டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப். நான் இன்னும் வந்து பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து எங்கே வச்சுருக்கேன், அதாவது சுகர், காஃபி பவுடர், டீ பவுடர்லாம் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.